எதிரிகள் வலுவிழப்பார்கள். எதிரிகள் தாங்க. அரசியலையும் சரி, ஆன்மீகத்திலையும் சரி, பொது வாழ்க்கையிலையும் சரி, கணவன் மனைவி நல்லா இருந்தா பிடிக்காதுங்க. ஒரு நல்ல தொழில் நடந்தா பிடிக்காதுங்க. நம் பிள்ளைகளோடு சந்தோஷமா இருந்தா பிடிக்காதுங்க, உறவுக்கும் மற்றவர்களுக்கும். அப்படிப்பட்ட மறைமுக நேர்முக எதிரிகளை, சத்துருக்களை இல்லாமல் செய்து விட்டாலே போதும், நிம்மதியான வாழ்வை நாம் நடத்தி கொள்ளலாம். தான் உண்டு தன் வேலை உண்டு என்று இருக்கின்றேன், யாருக்கும் எந்த துன்பத்தையும் துயரத்தையும் செறவில்லை, யாரு கூடயையும் நான் கெடுக்கவில்லை, ஆனாலும் ஏன் இப்படி என் வாழ்க்கையில் இவர்கள் விளையாடுகின்றார்கள்? அப்படிப்பட்ட ஒரு நிலையை மாறுவது என்பதெல்லாம் மிகப்பெரிய வாழ்க்கை. அரசனாக இருந்தாலும், ஆண்டியாக இருந்தாலும், மன்னனாக இருந்தாலும் இந்த நிலையை சந்தித்து தான் தீர வேண்டும். அந்த நிலை மாறுகின்ற ஒரு அற்புதமான தருணம் சனி வக்ர பயிற்சி துலாம் ராசிக்கு. கடன்கள் அடைத்து நிம்மதி அடைகின்ற ஒரு அற்புதம். ஒரு மனிதன் வாழ்க்கையில ரணம் ருணம் என்று சொல்வேன். ரணம் என்றால் நோய், ருணம் என்றால் கடன். கடன் பட்டான் நெஞ்சம் போல் கலங்கினான் என்று சொல்லுவோம் அல்லவா? அந்த ஒரு மனிதன் வாழ்க்கையில அந்த கடன் தாங்க.